ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு பள்ளியில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவலும் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ், டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 18, மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 22,000 மேக்ஸிமம் அப்படின்னா 45,000 வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் முழுக்க ஆஃப்லைன் மூலிமா, அதாவது தபால் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 14 அக்டோபர் 2024. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுங்க. அதுக்கு மேலே மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரும் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிறந்த தேதி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றும் உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்களுக்கு எத்தனை ஏஜ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஜெண்டர், ஆணா பெண்ணா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா இல்லை சிங்கிளா இல்லை டிவோர்ஸ் ஆனவங்க, விடோவா என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நேஷ்னாலிட்டி, இந்திய நேஷ்னாலிட்டி தவிர்த்து யாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேஸ்ட், நீங்கள் ஜென்ரலாக ஓபிசியில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரி எல்லாமே ஓபிசியில் வந்துடும். எஸ்சி கேட்டகரியா, எஸ்டி கேட்டகரியா, அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், இதில் யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டிக் பண்ணிவிட்டு கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக அதில் வச்சுருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம், எந்த பேரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th தான் குவாலிஃபிகேஷன் ஒரு வேலை வாய்ப்புக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் 10th, 12th, டிகிரி இதை மூணுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்டில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ 12th அப்படின்னா எந்த குரூப்பில், எந்த ஸ்கூலில், எப்போ பாஸ் பண்ணீங்க, என்ன டிவிஷனில். கிராஜுவேட்னால் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த மேஜரில் படிச்சிங்க, எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கினீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. இருக்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ், இதெல்லாம் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இதில் வச்சு மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் எதுவும் நீங்கள் அனுப்பாதீங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்பீரியன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே வேலை செஞ்சீங்க இதுக்கு முன்னாடி, அங்கே நீங்கள் என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை டோட்டல் பீரியட், 1 வருஷமா 2 வருஷமா,
எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்குனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஏபிசிடிலேருந்து ஹெச் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 4-5 பக்கம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இதில் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் என்ன தெரியுமோ அது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர், உங்களோட ஏபி ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்து அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனி அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன், உறுதிமொழி, மேலே கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்ட் தானே, எதுவும் ஃபேக்காக எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் தென் இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேட், எந்த ஊரை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே சிக்னேச்சர். அவ்வளோதான். அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். வேறு எதாவது மாற்றி அனுப்பிச்சிடாதீங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஜிடி, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா பிஎட், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் முடிச்சிருக்கணும். இன்னொன்று உங்களுக்கு டீச்சிங்கில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் சிடிஇடி இல்லை டிஇடி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஒரே ஏஜ் லிமிட் தான். சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 45,000 உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸாக இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் சிஸ்டர் ஃபீமேல். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 21லேருந்து 50 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 22,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா இது கம்பல்சரி வேணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. இந்த லெஃப்ட் சைடில் ரிக்வயர்டு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. தேவைப்படுவது இது மட்டும்தான். இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃப்ரீ மெஸ்ஸும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர் 2024 அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தபால் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், 642-102, உடுமல்பேட் தாலுக்கா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். எக்ஸ்ட்ராவாக என்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப். ஓகேங்களா, ஒரு எம்டி போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி அது மேலே 25 ரூபா ஸ்டாம்பை வச்சு ஒட்டி அதையும் வச்சு மொத்தமாக பேக் பண்ணி நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.